ஹே ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன எபிசோட் பார்க்க போகிறோம்னா ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 எபிசோட் 12 பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ண தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம கோச் சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு காலனிலையும் லிமிட்டடான ஸ்டாக் இருக்கிறனால நம்ம ஒரு காலனிலேருந்து இன்னொரு காலனிக்கு போகிற மாதிரியான ஒரு நியூ ரூல் ஆட் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காலனிலையும் துரு மாதிரி ஆளுங்க ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. அதாவது நார்மல் பீப்புள்ஸை பேரியரை விட்டு வெளியே போக விடாமல் அவங்கள கொண்டு பாயிண்ட்ஸ் எடுக்கிறானுங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸையும் அழிக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்காக நம்ம இன்னொரு ரூலையும் ஆட் பண்ணணும். அதாவது ஒரு காலனிலேருந்து மற்ற காலனிக்கு நம்ம பேசிக்கலாம், கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ரூலையும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். அந்த சென்சே, நான் இன்னொரு தடவை உங்களை கெஞ்சுக்கு கொல்ல விட மாட்டேன், நானே அவனை கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதமே எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒக்கோட்சு துரு மாதிரி ஆளுங்களை கொண்டனால ஸோ இந்த பேரியரில் சில மக்கள்ஸ் பார்த்தீங்கன்னா பேரியர் விட்டு வெளியே போகாமையே உள்ளே இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒக்கோட்சு தான் பார்த்தீங்கன்னா சேஃபாக பேரியர் விட்டு வெளியே கொண்டு போகிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கான். பட் அப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கப்போ திடீர்னு எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு ஸ்ட்ரோம் மாதிரி வருது. அப்புறமேட்டு தான் தெரியுது அந்த ஸ்ட்ரோம் எல்லாமே ஒரு காக்ரோச்சால் சூழ்ந்தப்பட்ட ஒரு ஸ்ட்ரோம் அப்படின்னு. அந்த காக்ரோச் ஸ்டோமும் மக்களை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுற போகிறப்ப தான் நம்ம கோச் ரீகாவை கூப்பிட்றான். ரீகா எப்படியோ அந்த பாலத்தை உடச்சி அவங்கள காப்பாற்றிடுறான். அப்புறம் தான் கோச்சுக்கு ஞாபகம் வருது, அவன் என்ன ஒரு பிளேயர் மாதிரி இல்லையே, கொகனே அவன் பிளேயரா அப்படின்னு கொகனைகிட்ட கேட்க கொகனே சொல்லுது, இல்லை அவன் பிளேயர் இல்லை, அவன் ஒரு கஸ்டு ஸ்பிரிட் அப்படின்னு. அப்புறமேட்டு தான் தெரிய வருது இந்த கஸ்டு ஸ்பிரிட்டும் பார்த்தீங்கன்னா இவனோட காலனிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கஸ்டு ஸ்பிரிட் தான். அதாவது மிகப்பெரிய ஒரு காக்ரோச் ஸ்டோமை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சு அட்டாக் பண்ணுது. பட் நம்ம கோச்சுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்கப்போ அவனுக்கு தெரிய வருது, என்னை வேறு யாரோ ஒரு 2 பேர் ஹை பாயிண்ட்ஸ் வச்சுருக்க 2 பேர் என்னை நோட் பண்ணுறாங்க. இது ஒரு கஸ்டு ஸ்பிரிட்டுங்கிறனால இதை என்னால் ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும். அதாவது என்னோட ரிவர்ஸ் கஸ்டு டெக்னிக்கை வச்சு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கஸ்டு ஸ்பிரிட்குள்ளே செலுத்தணும் அப்படின்னா அந்த கஸ்டு ஸ்பிரிட் டிஃபீட் ஆயிரும். பட் இப்போ அவன் அந்த ரிவர்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணுறது மற்றவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க கூட ஃபைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணாமல் நம்ம இதை எப்படியாவது டிஃபீட் பண்ணணும்னு சொல்லி அவனும் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். பட் அந்த காக்ரோச்சும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஆள்லாம் கிடையாது, ஒட்டு பொலன்னு பொழக்குது. நம்ம ஒக்கோட்ஸுவே சரி வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒக்கோட்ஸு பார்த்தீங்கன்னா அவனோட கஸ்டு ஸ்பிரிட்டை லைக் அவனோட ரிவர்ஸ் கஸ்டு டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா அந்த காக்ரோச் கிட்ட யூஸ் பண்ணுறான். ஸோ அந்த கஸ்டு டெக்னிக் தான் பார்த்தீங்கன்னா லைக் இவனை இப்படி கொல்ல வரலான்னு பார்க்குறப்ப டக்குன்னு அவன் அதோட வாயை பிடிச்சி கடிச்சு அவனோட பாசிட்டிவ் எனர்ஜியை அந்த கஸ்டு ஸ்பிரிட்குள்ளே உள்ளே செலுத்திடுறான். செலுத்தினோடனே அந்த காக்ரோச்சை பார்த்தீங்கன்னா இறந்துருது. அப்போ டப்புன்னு எங்கேயோ இருந்து இன்னொருத்தி வரானா, உன்னை பார்த்துட்டுனே நீ ரிவர்ஸ் கஸ்டி டெக்னிக்கை யூஸ் பண்ணதை அப்படின்னு சொல்கிறான். சொல்லி முடிச்ச அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அவளோட அட்டாக் பார்த்தீங்கன்னா ஸ்கை, அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த எப்படி சொல்கிறது, ஒரு வெற்றிடத்தை பார்த்தீங்கன்னா அவளால் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ மறுபடியும் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபைட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இந்த கட்டத்தில் நம்ம ஒகோட்சுவால் ரீகாவையும் கூப்பிட முடியாது. ஏன்னா ரீகாவை பார்த்தீங்கன்னா மக்கள் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கா. எனக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா ரீகா அங்கே இருக்க மக்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், நான் இப்போ எப்படியாவது இவளை டிஃபீட் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் பார்த்தா எங்கேயோ இருந்து ப்ளூ கலரில் ஒரு லேசர் மாதிரி வருது. ஐயோ இவன் யாரா புதுசா அப்படின்னு பார்த்தா இவன் பேர் கிரைனைட் பிளாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கஸ்ட் டெக்னிக் யூஸ் பண்ணுறான். டப்புன்னு எல்லா இடத்துலையும் அடிச்சுட்டு இருக்கான். அதுலேருந்து எப்படியோ தப்பிச்சிட்றான் நம்ம கோட்ஸு. ஸோ இந்த பேரோட கஸ்ட் டெக்னிக் என்ன அப்படின்னா ஹைலி கான்சன்ட்ரேட்டான கஸ்ட் எனர்ஜியை பார்த்தீங்கன்னா அவனோட முடியிலேருந்து அவனோட ஃபயர் பண்ண முடியும். அவனோட முடியை பார்த்தீங்கன்னா ஒரு கேனான் மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுருப்பான். ஸோ அந்த கேனான் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஹைலி கான்சன்ட்ரேட்டட் கஸ்ட் எனர்ஜி அவனோட ரிலீஸ் பண்ண முடியும். ஒரு லேசர் பீம் போல் அந்த லேசர் பீம் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தொலைச்சிட்டு போயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவனும் ஒரு ரீஇன்கார்டண்டான ஒரு சாசரர் தான். அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடியோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்த ஒரு சாசரர் தான் இவனும். ஸோ வேறு லெவல் பவர்ஃபுல்லாக இருக்கான். நம்ம ஒக்கோட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒக்கோட்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கான். அவனோட ரிவர்ஸ் கஸ்ட் டெக்னிக் வச்சு அவனும் ஹீல் பண்ணி ஃபைட் பண்ணுறான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஈக்குவலான ஸ்டாண்ட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இதுக்கு நடுவில் அந்த யூரா வேறு, அதாவது அந்த ஸ்கை யூசர் வேறு, அவளும் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண வந்திருக்கா. இப்படி ஃபைட் பண்ணிட்டு இருக்கப்பே அந்த லேசர் யூசர் நம்ம ஒக்கோட்ஸுக்கு வேறு ஒரு டனல், அதாவது ஒரு ட்ரெயின் டனலுக்குள்ளே கொண்டு போகிறான். ஸோ ஆல்ரெடி அவனோட பவர் லேசரு அந்த டனலுக்குள்ளே அவனால் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டான லொக்கேஷனில் அவனோட லேசர் பீமை அட்டாக் பண்ண முடியும். பட் இருந்தாலும் அதை தெரிஞ்சு நம்ம ஒக்கோட்ஸு அதுவும் எப்படியே டாச் பண்ணிட்டு போகிறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு ஹைலி கான்சன்ட்ரேட்டடான இன்னொரு பீமை பார்த்தீங்கன்னா விட்றான். பட் அது அவனோட பிளேடையும் கிழிச்சிட்டு வெளியே போகுது. அதிலிருந்து தப்பிச்சிட்றான். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு லேசர் பீம் அந்த டனலில் செலுத்துகிறான். அதிலிருந்து தப்பிச்சு நம்ம ஒக்கோட்ஸு மிகப்பெரிய ஒரு ட்ரெயினை எடுத்து நம்ம லேசர் யூசரை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான். அதாவது அவன் பேர் இஷிகுரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவனை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபைட் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் அவள் வேறு பார்த்தீங்கன்னா வந்துடுறான்.
ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து நம்ம ஒக்கோட்ஸுவை ஃபைட் பண்ணுறாங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வெர்சஸ் 3 பேட்டில் மாரி. மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் அடிச்சுக்கிறாங்க. இவன் அவள அடிக்க, அவன் இவன் அடிக்க, ஒக்கோட்ஸ் எல்லாத்தையும் போட்டு பொளக்க இந்த மாரியே போயிட்டுருக்கு ஃபைட்டு. ஸோ இந்த மாரி ஃபைட் போயிட்டுருக்கப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட லேசர் பீமை இந்த உரு அப்படிங்கிற இன்னொரு பிளேயர் அந்த ஸ்கை வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணுற கஸ்ட் பவர் வச்சு அவனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுறான். ஐயோ இதாண்டா ஃபஸ்ட் டைம் என்னோட அட்டாக்கை நானே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன் என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஒக்கோட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரீகா வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கனால அவனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ரிவர்ஸ் கஸ்ட் டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியல. அதனால் இவனுக்கு வேறு வழியே இல்லை. அவனோட மோதிரத்தை போடுறான். மோதிரத்தை போட்ட உடனே டக்குன்னு ரீகா அந்த இடத்துக்கு வரா. மற்ற 2 பேருக்கு ஷாக்கு. எப்படிடா உடனே இவன் இந்த ரீகாவை வர வச்சான் அப்படின்னு. இதுவும் ஒரு சினிகாமி தான். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நம்ம ரீகா கிட்ட ஏகப்பட்ட அமௌண்ட் ஆஃப் கஸ்ட் எனர்ஜி ஸ்டோர் ஆகியிருக்கு. அதனால தான் நம்மளோட ஒக்கோட்சுவால் அதிகமான ரிவர்ஸ் கஸ்ட் டெக்னிக்கு யூஸ் பண்ண முடியுது. அதாவது ரீஜென்ரேஷனை யூஸ் பண்ண முடியுது. ஏன்னா ரீஜென்ரேஷனுக்கு உங்களுக்கு அதிகமான கஸ்ட் பவரை வந்து பார்த்தீங்கன்னா அது கன்சியூம் பண்ணும். பட் நம்ம ரீகா கிட்ட ஏகப்பட்ட கஸ்ட் பவர் இருக்கனால அவனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் யூஸ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனால் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட கஸ்ட் டெக்னிக்கையும் காப்பி பண்ண முடியும் நம்ம ஒக்கோட்சுவால். அது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற 2 பேருக்குமே தெரியல. பட் அவன் மறுபடியும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த சைடு நம்ம ரீகா வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருவை போட்டு பொழக்க, இந்த சைடு ஒக்கோட்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேசர் மேனை விட்டு பொழந்துட்டு இருக்கான். 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டு வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ ஃபைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக தான் காமிக்க முடியும். நீங்கள் வேணால் இந்த ஃபைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப் ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டை ஸ்லோவாக பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் ஃபைட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஒவ்வொரு டெக்னிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணி மற்ற ஒரு டிஃபெண்டரை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சலைச்சவங்க கிடையாது. 3 பேருமே ஒரு கிரேட்டஸ்ட் சார்சரர். ஸோ வேறு லெவலில் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் ஒரு கட்டத்தில் நம்ம ஒக்கோட்சு நம்ம துருவோட ஃபைட்டிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி கஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம உருவை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணிடுறான். ஸோ ஸ்க்ராட்ச் பண்ண உடனே அவளுக்கு தெரிய ஆரம்பிக்குது, ஐயோ இது துருவோட டெக்னிக் ஆச்சுல, இவனுக்கு எப்படி இந்த டெக்னிக் தெரிய வருது? ஓகே, அப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட உண்மையான கஸ்ட் டெக்னிக் காப்பியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு புரிஞ்சுக்க வருதா. அப்படி புரிஞ்சுக்கிறப்பே டக்குன்னு நம்ம லேசர் மேன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த சைடு நம்ம லேசர் மேன் அட்டாக் பண்ண, இந்த சைடு நம்ம துருவ அட்டாக் பண்ண, வாங்கடா 3 பேத்தில் எவன்டா பெரிய சாசரர்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டொமைன் எக்ஸ்பான்ஷனை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஒரே இடத்துல 3 டொமைன் எக்ஸ்பான்ஷன். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் டொமைன் எக்ஸ்பான்ஷன் ஒரு டொமைனுக்குள்ளே இன்னொரு டொமைன் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஒரு இடத்துல ஒரு டொமைன் தான் இருக்க முடியும்ட்டு. பட் 3 பேருமே அந்த டொமைன் எக்ஸ்பான்ஷனை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த காக்ரோச் ஸ்பிரிட் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது. இந்த கஸ்ட் ஸ்பிரிட் தான் நம்ம ஒக்கோட்சு கொன்னுட்டானே நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் காக்ரோச்சை நம்மளால் அவ்வளோ சீக்கிரமாக கொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காக்ரோச் இறக்கலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த காக்ரோச் அந்த டொமைன் எக்ஸ்பென்ஷனுக்குள்ளே வந்தனால அந்த டொமைன் வந்து அன்ஸ்டேபிள் ஆகி எல்லா டொமைனுமே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடுது. ஸோ இப்படி உடஞ்ச உடனே அந்த லேசர் யூஸர் வந்து பார்த்திங்கன்னா சரியான டென்ஷன் ஆகிறான். ஏன்னா அவனுக்கு ஃபைட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவனும் ஒக்கோட்சுவும் ஒரு ஈக்குவலான பவரில் இருக்கனால அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணுறதுக்கு அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் 2 பேத்தையும் நான் போட்டு பொழக்கிறேன்டா, எனக்கு அவங்க கூட தனியாக ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா 2 பேத்தையுமே பொழக்க ஆரம்பிக்கிறான். ஒரு சைடு அந்த காக்ரோச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருவோட கையை வெட்ட, இன்னொரு சைடு அந்த கையை வந்து பார்த்திங்கன்னா ரீகா கடிச்சு முழுங்க, இன்னொரு சைடு நம்ம லேசர் யூஸர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருவை அடித்து கழுத்திடுறான். ஸோ 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபீட் ஆகிடுறாங்க. அதாவது காக்ரோச் ஸ்பிரிட்டும் டிஃபீட் ஆகிடுது. அண்ட் அதை போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீகாவும் வந்து பார்த்திங்கன்னா ரீகாங்கிற பாருங்க நம்ம ஸ்கை யூஸரும் வந்து பார்த்திங்கன்னா டிஃபீட் ஆகிடுறாங்க. இப்போ வாடா நீயா நானா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்களோட ஹைலி கான்சன்ட்ரேட்டட் கஸ்ட் டெக்னிக்கை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவனும் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறான், நம்ம ஒக்கோட்சுவும் அதே மாதிரி யூஸ் பண்ணுறான். ஸோ யார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் டு ஹெட் 2 பேருமே மோதுறாங்க. பட் இதில் என்னமோ ஃபஸ்ட் டைம் ஜெயிச்சது நம்ம லேசர் யூஸர் தான். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா டிஃபீட் பண்ணிடுறான். பட் டிஃபீட் பண்ணாலுமே நம்ம ஒக்கோட்சுவும் ஒன்றும் குறைஞ்ச ஆள் கிடையாது. அவன் ரீகாம் அந்த சைடு அந்த பவரை யூஸ் பண்ண விட்டுட்டு இவன் சைடில் வந்து அடிக்கலாம்னு சொல்லி வந்திருக்கான். டப்புன்னு வரப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கை யூஸர் யூஸ் பண்ண அந்த டெக்னிக்கை காப்பி பண்ணிடுறான். காப்பி பண்ண உடனே அவனோட அந்த லேசரை வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ண உடனே என்னடா இவன் அப்போ இவனோட உண்மையான டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா காப்பி டெக்னிக் தான் இப்போ தான் இவனுக்கு தெரிய வருது காப்பி கஸ்ட் டெக்னிக்னு. ஸோ கரெக்டாக அவனை கொல்லலான்னு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனோட பவரும் லிமிட்டும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருது. அதாவது 5 மினிட்ஸ். ஸோ நம்ம ஒக்கோட்சுவால் வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் தான் நம்ம ரீகோவோட பவரை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ண முடியும். அந்த 5 நிமிஷம் முடிஞ்சனால 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2 பேருமே ரசித்து தான் சண்டை போடுறாங்க. ஏன்னா 2 பேருக்குமே அந்த ஃபைட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒருத்தனை கொல்லணும்னு நினைக்கல. பட் இந்த ஃபைட் 2 பேருக்குமே பிடிச்சிருக்கனால ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
இப்போ 2 பேருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. டக்குன்னு ஒரு லேசர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லேசர் மேன அடிச்சிருது. இவனுக்கு ஒரே குழம்பல். எங்கிருந்துடா அந்த லேசர் வந்தது அப்படின்னு. ஓ! முன்ன நீ ரிஃப்ளெக்ட் பண்ண பீம் என்னை இப்போ தான் வந்து அடிக்குது அப்படின்ட்டு. அப்போ தான் நம்ம ஒக்கோட்சு வந்து பார்த்தீங்கன்னா, அதை ஹை லெவலில் ரிஃப்ளெக்ட் பண்ணி வச்சிருப்பான். ஹை லெவலில் ரிஃப்ளெக்ட் பண்ணனால அது கர்வ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம லேசர் யூசர் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப வேற லெவல் ஃபைட் போட்டிருக்கேன். ரொம்ப நன்றி ஒக்கோட்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். பட் என்னதான் அவனை டிஃபீட் பண்ணாலும் நம்ம ஒக்கோட்ஸ் அவனை கொல்லல. ஸோ அவன் கண்ணை முழிச்சு பார்க்குறான். "ஏய் என்ன நீ என்ன இன்னும் கொல்லாம வச்சிருக்க? நீ என்ன அவ்வளோ நல்லவனா?" அப்படின்னு கேட்குறான். "அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு உன்னை கொல்ல மனசு வரல" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி அந்த பொண்ணுக்கு என்னாச்சு உருக்கு அப்படின்னு சொல்ல, "இல்ல அவளும் இங்கே தான் இருக்கா" அப்படின்னு சொல்கிறாங்க. டொமைன் எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்ணனால 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்ட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிரும். அதாவது டொமைன் எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்ண அடுத்த செகண்ட் அவங்களோட ஃபுல் பவரால் ஃபைட் பண்ண முடியாது. அதை வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு, "சரி உங்ககிட்ட இருக்க பாயிண்ட்ஸை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே" அப்படின்னு சொல்லி நம்ம ஒக்கோட்ஸ் கேட்க, உடனே நம்ம லேசர் யூஸரும், "ஓ இப்போ தான் தெரியுது, அதுக்கு தான் நீ என்னை உயிரோட வச்சிருக்கியா" அப்படின்னு கேட்க, நம்ம ஒக்கோட்சு அப்படின்னு நீ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எடுத்துக்கிறான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒக்கோட்சு கிட்ட 190 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. அப்புறமேட்டு கன்க்ளூஷனுக்கு சொல்கிறாங்க யார் யார் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்ட்டு. இன்னும் ஒரு காலனியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஜியும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கூட நம்ம காமெடி மேனும். ஸோ எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா 12 மினிட்ஸ்க்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் 12 மினிட்ஸ்க்குள்ளே வச்சுருக்கேன். இல்லைன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க. அதனால தான் கொஞ்சம் சொதப்பிருக்கு இந்த எபிசோட். பட் போக போக நான் கண்டிப்பாக ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஓகே, நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.